இந்த அருமையான நேரத்துல ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்பட போகிறார். நம்ம வாரம் வாரம் இடப்பட்ட நாட்கள் ஆலயத்துக்கு போகிறோம். இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். தேவன் ஆராதிக்கும்படி கடந்து போகிறோம். கர்த்தருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம் தான் ஆலயம். இப்படி ஒரு மேய்ப்பன் மந்தைகளை பாதுகாத்து அருமையாக வழி நடத்துறாரு. இதே போலதான் கர்த்தர் நம்ம ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமா நமக்கு அநேக போதனைகளை கொடுக்கிறார். இது நிமித்தமாய் நமக்கு இந்த நன்மைகள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலயத்துல போறதுனால நம்ம உண்டாகிறது. சங்கீதம் 122 1வது வசனத்துல தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று. போறோம்னு சொல்லும் போதே மனமகிழ்ச்சியா இருக்குன்னா, ஆலயத்துல போய் தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சமாதானமும் சந்தோஷமா இருக்கும். நீங்க ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை கடந்து செல்லுங்க. God bless you.